எல்லாத்துக்கும் ஹாய்ங்க. ஹலோ. நான் வந்து ஈரோட்லேருந்து வரேங்க. எனக்கு வந்து மியாரா சஜெஸ்ட் பண்ணது வந்து என்னோட கசினோட ஃப்ரெண்டுங்க. நான் வந்து எங்க சல்வா சூப்பரா ஸ்டிச் பண்ணுவாங்க. எனக்கு ஏதாவது ஐடியாஸ் குடுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். அந்த ஆன்டி தான் வந்து எனக்கு மியாரா, ரம்யா ஆன்டி எல்லாத்தையுமே சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ, நான் என்னோட சல்வார் எல்லாமே நான் கொண்டு வந்து இங்க குடுத்தேன். அவைங்க வந்து நெறைய ஐடியாஸ்லாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டா ஒண்ணு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல எனக்கு ஸ்டிச் பண்ணி குடுத்தாங்க. பிரைஸும் ரீசனபிளா இருந்துச்சு. அதிகமாலாம் இல்ல. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதிகமாலாம் இல்ல. ரொம்பவே ரீசனபிளா தான் இருந்துச்சு. ஸோ, நான் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி என்னோட குட்டிக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஃபர்ஸ்ட் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, என்னோட அம்மாவோட ஓல்டு சாரீஸ்லாம் நம்ம கொண்டாந்து ஏதாவது ஸ்டிச் பண்ணலாம். ஒரு பாவாடை ப்ளவுஸ் மாதிரியோ, இல்ல சல்வாஸ் மாரியோ குட்டிக்கு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்டிட்ட கொண்டு வந்து காட்டுனேன். ஒரு 5 சாரீஸ் கொண்டு வந்தேன். ஒண்ணொண்ணுக்கும் வேற வேற ஐடியாஸ், வேற வேற பேட்டர்ன்ஸ்லாம் எனக்கு ஸ்டிச் பண்ணி குடுங்க ஆன்டி. டிஃபரெண்ட்டா இருக்கணும் ஒண்ணொண்ணும். சேம் பேட்டர்னா இல்லாம டிஃபரெண்ட்டா இருக்கணும்னு சொன்னேன். ஆன்டியும் அதே மாதிரியே அ ஒரு ஒரு சாரீஸும் டிஃபரெண்ட்டா எனக்கு டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல ஸ்டிச் பண்ணி குடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. என் குட்டியும் ரொம்ப ஹேப்பி. ஸோ ஒண்ணு வந்து சல்வார், ஒண்ணு வந்து கிராப் டாப் பேண்ட், இன்னொன்னு வந்து இந்த மாதிரி லெஹங்கா மாதிரி. ஸோ நெறையா டைப்ல ஸ்டிச் பண்ணி குடுத்துருக்காங்க அம்மாவோட சாரீஸ. ஸோ 2 பேருமே ஹேப்பி. தேங்க்ஸ் டூ ரம்யா ஆன்டி.